எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம வீடு மாற்ற வேண்டிய வேலை இருந்ததுனால சரியா வீடியோ போட முடியல. நம்ம வீடு மாத்திட்டோங்க. மாத்தி ஒரு 4-5 நாள் தான் ஆகுது. நம்ம வீடு மாத்தின பால் காய்ச்ச வீடியோ கூட நான் எடுக்கல. அர்ஜென்ட்டா நம்ம வீடு மாத்தணும். அன்னைக்கே பாலை காய்ச்சிட்டு அன்னைக்கே சாமான் செட் எல்லாம் தூக்க வேண்டியது இருந்தது. அதனால ரொம்ப வேலை இருந்ததுனால நான் வீடியோ எதுவும் எடுக்கலங்க. இன்னைக்கு நம்ம நாலு நாள் ஆச்சு நம்ம வீடு மாத்தி. 4 நாள் 5 நாள் ஆச்சு. இப்போதான் நம்ம நான்வெஜ் செய்கிறோம். சரி அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு நம்ம மக்கள்கிட்டயே நம்ம வீடு மாத்துற விஷயத்த நம்ம மக்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோங்க. அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மீன் வாங்கின்னு வந்துருந்தாங்க. கொடுவா மீனுங்க. சரி, அந்த மீனை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மீனை ஃபஸ்ட்டு நம்ம வறுக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே நம்ம மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு நம்ம வேலையை பார்க்கலாங்க. அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் என்ன பண்ணுறீங்க? வீடு இப்போதாங்க நம்ம வந்து பார்த்துருக்க வீடு கொஞ்சம் சின்ன வீடு தாங்க. வீடு கொஞ்சம் பெருசாக இருக்கும். டபுள் பெட்ரூமு, ஹால் எல்லாம் பெருசாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்துருக்க வீடு சின்ன வீடு தான். இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அதனால சரி நம்ம பசங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடு பார்த்துட்டோம். நான் ஹோம் டூர் கூட இன்னும் போடலைங்க. ஏன்னா நான் இன்னும் சாமான்லாம் எதுவுமே அரேஞ்ச் பண்ணல. எல்லாம் எடுத்துகிட்டு வந்த சாமான்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. இப்போதைக்கு கொஞ்சமாக நம்ம கிச்சன் சாமான் வரைக்கும் எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பாடு செய்யக்கொள்ள அதை மட்டும் நான் பார்த்துக்கிட்டு நான் சமைச்சிட்ருக்கேங்க. இன்னும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா வீடு சின்னதுன்றதுனால எந்த சாமான் எங்கே வைக்கிறதுன்னு கொஞ்சம் புரியாமல் இருக்குது. இது கொஞ்சம் ஜாமான் நம்ம எடுத்து புழங்காத ஜாமான்லாம் கொஞ்சம் மாடி மேலே போட்டு விடணும். இதில் ஷெல்ஃபில் போட்டு விட்டு ஸ்லாப்பில் போட்டு விட்டுட்டு புழங்குற ஜாமான் எவ்வளோ கம்மியாக நம்ம புழங்குவோமோ அதை அந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு டெய்லி எடுத்து யாரை கட்டிக்கிட்டோம், வீட்டு வேலை பார்த்துக்கிட்டோம், சாப்பாடு செஞ்சுட்டோம், இப்படியே போயின்னு இருக்கு. சரி, நம்ம இப்படியே இப்போ நம்ம வீடியோ போடாமல் இருந்தால் நம்ம மக்கள் நம்மளை மறந்துடுவாங்க. இப்போவே மக்கள் வந்து கொஞ்சமாக பேர் தான் நம்ம சேனலை பார்க்குறாங்க. இன்னும் அவங்களையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டிய நான் எவ்வளோ சீக்கிரம் நம்ம வீடியோ போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு தோணுச்சுங்க. இனிமேல் நம்ம வீடியோ வந்து ரெகுலராக வரும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், மீனெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். உங்கள்கிட்ட பேசிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு கலந்த பேஸ்ட்டும் மிளகாத்தூளும் எலுமிச்சம்பழம் இவ்வளோ தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணது வறுக்கிறதுக்கு. அடுத்தது கொஞ்சம் புளியை ஊற வச்சுக்கிறோம் குழம்புக்கு. தலை மட்டும் போட்டு நம்ம குழம்பு வைக்க போகிறோங்க. கொஞ்சம் ஹாட் வாட்டரில் சுடு தண்ணியில் ஊற்றி புளியை ஊற வைக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் கரைக்கிறதுக்கு வாட்டமாக ஊறிடும். ஜன்னல் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கலாங்க. ஆனால் ஒரு விஷயங்க, இங்கே கொஞ்சம் நல்லா காத்தோட்டமாக இருக்குது. முதல்ல கிச்சனில் வந்து எனக்கு ரொம்ப இடக்கமாக இருக்கும். காற்று அந்தளவுக்கு இருக்காது. ஜன்னல் இருக்கும், ஆனால் அதை ஓப்பன் பண்ணி வைக்கிற அளவுக்கு இருக்காது. ஆனால் இது கொஞ்சம் பரவாயில்லைங்க, எனக்கு கொஞ்சம் நல்லா வசதியாக தான் இருக்குது. பாருங்கள், நைஃப் எல்லாம் எங்கே சொருகி வச்சுருக்கேன்ட்டு. எனக்கு இது கொஞ்சம் நல்லா வாட்டமாக தான் இருக்குது. நைஃப் தேட வேண்டியதில்லை, சட்டுன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் புது வீடு தாங்க. ஆனால் வந்து அவங்க ஏற்கனவே கொஞ்சம் புழங்கினாங்க, அப்படியே விட்டுருக்காங்க நமக்கு. அவங்க சொன்ன இது ஹவுஸ் ஓனரே கொஞ்சம் புழங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருக்காங்க நம்மளுக்கு. சரி, நான் அப்படியே வந்துட்டேன். எதுவும் நான் வந்து மாற்றலை. வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சிக்கலாங்க குழம்புக்கு. அப்புறம் அவங்க வீட்டிலலாம் என்ன சமையல்? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நம்ம மக்கள்லாம் நம்மளை மறக்காமல் இருக்கிறீங்களா? நம்ம வீடியோஸ் பாருங்கள். தக்காளிலாம் நறுக்கி வச்சுட்டேன். வெங்காயம் வந்து எப்போதும் கட்டையில் பொடியாக நறுக்குவேன். பூண்டு உரிச்சு வச்சுருக்கு. 3 பச்சை மிளகாயை நறுக்கி வச்சுக்கலாம். மீன் குழம்புக்கு பச்சை மிளகா தான் நல்லா வாட்டமாக இருக்கும். பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுக்கிறேன். இந்த ஜாமான்லாம் வந்து இங்கே வந்து நான் வெங்காயம் தக்காளி மட்டும் தாங்க வாங்கினேன். மளிகை ஜாமான்லாம் இங்கே வந்து கடை தேட முடியாது. ஏன்னா நம்ம கொஞ்சம் தூரமாக, நம்ம இருந்த வீடை விட இது கொஞ்சம் தூரம். அதனால் அங்கே பழைய இருந்த இடத்துலையே நான் கொஞ்சம் மளிகை ஜாமான்லாம் வாங்கின்னு வந்துட்டேங்க. இங்கே வந்து கடையெல்லாம் தேட முடியாது. இதெல்லாம் கடைங்கெல்லாம் எங்கே இருக்குது, என்ன விலையில விற்கிதெல்லாம் தேட முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அங்கேயே வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லி வாங்கின்னு வந்துட்டேன். இது என்ன ஒரு வாரம் ஒரு 15 நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கடையெல்லாம் தேடி வச்சுக்கணும். அதுக்குள்ளே தேடி வச்சுட்டு எல்லாத்தையும் வாங்க ஆரம்பிக்கணும். இப்போதைக்கு வெங்காயம் தக்காளி தேவையான கொஞ்சம் காய்கறி அது மட்டும் தான் வாங்கி வந்து சமைச்சிட்டு இருக்கேன். ஆனால் கடையெல்லாம் பரவாயில்ல, ரொம்ப தூரம்னு சொல்ல முடியாது, ரொம்ப கிட்டன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் தூரம் நடக்கிறாப்புல தான் இருக்குது. கொஞ்சம் முன்னே இருந்ததை விட வசதி கொஞ்சம் இல்லைனாலும் கொஞ்சம் இதுவாக இருக்குது. பட்ஜெட்டுக்கு தகுந்தாப்புல இருக்குது. அதனால் அப்படியே நாங்கள் மைண்டுங்க அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். பையன் இங்கேருந்து ஆஃபீஸ் போகிறாப்புல, பெரியவன். சின்னவன் இப்போ தான் காலேஜ் முடிச்சதுனால தான் நாங்கள் காலேஜ் முடிச்ச கையோடு தான் நான் வீடை மாற்றினேன்.
காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நாங்கள் அங்கே தான் இருப்போம்னு சொல்லி ஹவுஸ் ஓனர்கிட்ட நான் முதல்ல ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லியிருந்தோம். அதனால் அது வரைக்கும் அவங்க டைம் கொடுத்தாங்க. பையன் காலேஜும் முடிஞ்சிச்சு. இப்போ கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு, இங்கே வந்துட்டேன். ஆனால் இங்கே வந்ததுலேருந்தே பையன் சின்ன பையனுக்கு போர் அடிக்குதான். அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களோட அவன் அப்படியே வீட்டில் கொஞ்ச நேரம் தான் இருப்பான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட அப்படியே வெளியில் போயிடுவான், அவன் கொள்வான். இப்போ அவனுக்கு கட்டி போட்டா போல வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது அவனுக்கு ரொம்ப போர் அடிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போதான் 2 நாள் முன்னாடி தான் ஜிம்மில் ஜாயின் பண்ணான். அதுவாது சரி அவனுக்கு பொழுதுபோக்கா இருக்கட்டுமேனு சேர்த்து விட்டுட்டான். இப்போ சாயந்தரத்தில் மட்டும் ஜிம்முக்கு போயிடுவான். பகலெல்லாம் அவங்க வீட்டிலேயே தான் அரைஞ்சு கிடக்குறான். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அவன் அப்படியே பழகிடுவான். இங்கே கொஞ்சம் இடம் இந்த அது மாதிரி இருக்கு, போய் அவன் வெளியில உழக்கவும் செய்யலாம். ஆனா அவனுக்கு தனியா வெளியில போறதுக்கு வரத்துக்கு அவனுக்கு அது போர் அடிக்கிறாப்புல இருக்கு. அதனால அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருக்கான். அங்கன்னா அவனுக்கு கால் வீட்லயே தங்காது, கிளம்பிடுவான் எங்க இருந்தாலும் பசங்களோட. இங்கே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணின்னு சரியா என்ன பண்றது, நமக்கு பட்ஜெட் நம்ம வீடு இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அவனும் எங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் வரமாட்டேன்னு தான் சொன்னான். எப்படி அவனை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தாச்சு. இப்போ அப்படியே ஆனால் மிஷின் வந்து நாங்கள் இருந்த வீட்டில் மிஷின் வீட்லேயே போட்டிருந்தோம். இப்போ அதுக்கு தனியாக நாங்கள் வேற இடம் பார்த்து மிஷின் போட்டுட்டோம். இப்போ வீடு மட்டும்தான் இங்கே அப்படியே வீடு போயின்னு இருக்குதுங்க. இப்போதான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இந்த ஊருக்கு பிக்கப் ஆகின்னு இருக்கேன் நான். அவ்வளோதான். எல்லாம் மீன் குழம்புக்கு எல்லாம் நம்ம கலந்து வச்சுட்டோம். ஸ்டவ்வை நம்ம பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு இன்னைக்கு சட்டியில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறாங்க. சட்டியை வச்சுக்கோ, நம்ம சட்டியில் சட்டி சூடாகட்டும். அத்திப்பட்டியை தான் கொடுத்தான்னு பார்த்தேன், அப்புறம் லைட்டே கிடச்சிச்சு. எண்ணெயை ஊற்றிக்கலாம். சட்டி காஞ்சிடுச்சு. முதல்ல நம்ம எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடாயிடுச்சு. கடுகுலாம் இன்னும் நான் வெந்தயெல்லாம் எங்கே வச்சேனே தெரியலங்க. கடுகு டப்பா மட்டும் மேலே வச்சுட்டு இருந்தேன், அதை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். இப்போதான் மீன் குழம்பு கொஞ்சம் வெந்தயம் போட்டால் தான் அந்த வாசனை நல்லா இருக்கும், மீன் குழம்பு வாசனை. வெந்தயம் எல்லாம் எங்கே வச்சிருக்கேனே தெரியல. உரிச்ச பூண்டு போட்டுக்கும். அதெல்லாம் தேடணும், என்ன எதில் என்னென்ன மூட்டையில் என்னென்ன எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் அப்படின்றத இன்னும் நான் எடுத்து வைக்கல. கொஞ்சம் கொஞ்சம் ஜாமான் வரைக்கும் மேலே இருந்த வரைக்கும் புழங்கிட்டு அப்படியே இருந்துருக்கேன். இந்த மசாலா டப்பியெல்லாம் சரியா நான் எடுத்து வைக்கல மேலே. இங்கே கொஞ்சம் நல்லா காத்தோட்டமா நல்லா தாங்க இருக்கு. மரம் செடியெல்லாம் அங்கேருந்து நிறைய இருக்கு. அதனால அங்கே வந்து சுற்றி பில்டிங்காக தான் இருக்கும். இங்கே மரம் செடியெல்லாம் இருக்கனால கொஞ்சம் காத்தோட்டமா நல்லா தான் இருக்கு. நல்லா கிச்சனு நல்லா காற்று வருது. என்ன ஸ்டவ் அலப்பாயின்னு கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ மூடிக்கிறேன். அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே வேலை பார்த்துட்டு இருக்கேன். நல்லா வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நல்லா ஒரு வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும். மீன் குழம்பு தானே, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தக்காளி நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். நீங்களா அப்புறம் எப்படி மீன் குழம்பு வைப்பீங்க? நான் எப்போதும் இப்படி தான் வைக்கிறது. நான் தக்காளி எப்போதும் புளியில் 2 தக்காளியை கரைச்சிக்குவேன். அப்புறம் மசாலா போட்டுக்குவேன், உப்பு போட்டுக்குவேன், கலந்து விட்டுக்குவேன். நம்ம தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம கல் உப்பு சேர்த்துட்டு வதக்கணும்னா நல்லா சீக்கிரம் வதங்கிடும். அதனால் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிறது. கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். மூடி வச்சோம்னா நல்லா டக்குன்னு வதங்கிடும் அந்த சூட்லேயே. நல்லா இன்னைக்கு பையன் வந்து ரொம்ப பசியோட உட்காந்துருக்கான். இருடா கொஞ்சம் மீன் குழம்பு வைக்கிறதுனால கொஞ்சம் நல்லா சூடாக சாப்பிடுவேன்ட்டு உட்கார வச்சுருக்கேன். காலையில் சப்பாத்தி பண்ணாங்க. சப்பாத்தி பருப்பு டாலும் பண்ணேன். அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். சரி மீன் குழம்பு வச்சுட்டு சீக்கிரமாக சாப்பாடு போட்டுடலாம் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். தக்காளிலாம் நல்லா கூழாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புளி கரைச்சல்லாம் வச்சுருக்கோம்ல, மசாலாலாம் கலந்து அதெல்லாம் ஊற்றிக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக காரம் கம்மியாக தான் இருக்குது. நான் அந்த மிளகாத்தூளில் வீட்டு மிளகாத்தூளில், அதனால் கொஞ்சம் காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள் அதை தாளிக்குள்ளே சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக. இது வந்து காரம் கம்மியாக இருந்தாலும் புளிப்பு அதிகமாக இருந்தாலும் இந்த மிளகாத்தூள் கொஞ்சம் நம்ம மசாலா இந்த மாதிரி வதக்கும் போது கொஞ்சம் போட்டுக்கிட்டோம்னா அந்த காரெல்லாம் அட்ஜஸ்ட் ஆகிடுங்க, புளிப்பெல்லாம் அட்ஜஸ்ட் ஆகிடும். தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கலந்து வச்ச மசாலா புளி மசாலாவை இதில் ஊற்றிக்க போகிறோம். இன்னைக்கு உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல், என்ன செஞ்சீங்க? இன்னைக்கு நான் இந்த டியூஸ்டே வீடியோ போடுறதுனால இன்னைக்கு தான் நான்வெஜ் செஞ்சேன் இல்லைங்க, நேற்று செஞ்சது இது. ஆனால் வீடியோ இன்னைக்கு தான் அப்லோட் பண்ணுறேன். நல்லா எல்லாம் மசாலாலாம் ஊற்றியாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டோம். அப்படியே கொதிச்சு வரட்டும். அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். நல்லா கொதிச்சிச்சிங்க.
இப்போ நம்ம ஒரு 10 தேங்காயை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சிருப்பேன் விழுதா, அதை போட்டு போகிறேன். ஏன்னா பசங்களுக்கு காரம்னாலே கார குழம்பா மீன் குழம்புனாலே சாப்பிட மாட்டாங்க. அதனால கொஞ்சம் தேங்காயை அரைச்சி ஊற்றிட்டோம்னா அந்த காரம் கொஞ்சம் மட்டுப்படுத்துகிறோம். அது பசங்க சாப்பிட்டுடுவாங்க. நமக்கு வந்து உடம்புக்கு அதிக ஹீட்டு வந்து ச- எடுத்துக்காது. அப்போ தேங்காய் ஊற்றுறோம்னா அந்த வயிற்று புண்ணுக்கும் நல்லது, ரொம்ப சூட்டு கலப்பிடாது. தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றிட்டோம். நல்லா மீன் குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ மீன் போட்டுருவோம். குழம்பு நல்லா வாசனையாக கமகமன்னு கொதிச்சு வந்துருச்சுங்க. மீனை போட்டுடலாம். எல்லாம் ஃபுல்லாக தலை தான் நான் வந்து குழம்புக்கு போடுறேன். இது கொடுவா மீன் தலை, பெருசு பெருசாக இருக்குது. அதை போட்டுட்டோம். குழம்புல நல்லா எல்லா மீனும் சேர்த்தாச்சு. அப்படியே கொஞ்சம் கொதிச்சு வரட்டும், மூடி வச்சிடலாம். மீன் கொதிச்சு வெந்து வந்துக்கிட்டு இருக்கு. இது தலை மண்டை போட்டுருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் வேகணும். நம்ம பக்கத்து அடுப்பில் போட்டுட்டு வறுக்க ஆரம்பிச்சிருவோம். சாப்பாடெலாம் குக்கரில் வச்சுட்டேன். இப்போ மீன் வறுக்கணும். குழம்பும் கொதிச்சிட்ருக்கு. மீனை வறுத்துட்டா பசங்க சாப்பாடு போட்டுடலாம். இது நான் வேற தோசை சட்டியெல்லாம் பழைய தோசை சட்டியாக இருக்குன்னு சொல்லி தூக்கி போட்டேங்க. இந்த தோசை சட்டியில் எனக்கு மீன் வறுக்க வாட்டப்படவே இல்லை. எண்ணெய் நம்ம ஊற்றினோம்னா எல்லாம் ஓரம் போயிடுது. நடுவில் எண்ணெய் வந்து அந்த இதில் சேரவே மாட்டேங்குது. நம்ம வறுக்க பொரிக்கிறதுல தோசையிலையோ சரி, சப்பாத்தி அந்த எதாக இருந்தாலும் சரி, அது வந்து ஓரத்தில் போயிடுது எண்ணெய். நடுவில் நம்ம தீஞ்சு போகுது. சீக்கிரமாக இதுக்கு தகுந்த மாதிரி இது நம்ம தோசை டீ வாங்கணும். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. மீனை வறுத்துட்டேன். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கமகமன்னு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா செமையாக இன்றைக்கி கொடுவா மீன் தலை குழம்பு, அடுத்தது கொடுவா மீன் வறுவல் நல்லா செண்டா வறுத்தாச்சுங்க. அவ்வளோதான் இன்றைக்கி சமையல் இதுதான். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சமைச்சிங்க? நம்ம வீட்டில் இன்றைக்கி மீன் குழம்பு, மீன் வறுவல். நம்ம வீடியோ டெய்லி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.